ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு தரமான இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர். ஒரு பொண்ணு தன் கணவனை அடைய இந்த கணவனுக்கே சூனியம் வச்சா என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிடுங்க. அப்போதான் இது போன்ற விறுவிறுப்பான கதைகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பிஸியான மார்க்கெட் பகுதியை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடி மசாலா வித்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு சாதாரண மசாலா வியாபாரி இல்ல. ஊரு கண்ணுக்கு அவங்க மசாலா விற்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்க ஒரு பயங்கரமான சூனியக்காரி. அப்ப அங்க வர ஒரு பணக்கார பெண்மணி அவங்க கிட்ட ஒரு துண்டு சீட்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதுல லிட்ரிக்னு எழுதி இருக்கு. இப்ப அந்த லேடியை உள்ள கூப்பிட்டு வந்து அந்த மந்திரவாதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மந்திரத்தை பண்ணி நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு ஆளை வசீகரம் பண்றதுக்கான பிளாக் மேஜிக்கா தான் நீங்க பண்ண சொல்றீங்க. நீங்க நினைச்சது நடக்கும், ஆனா இதுல ரிஸ்க் அதிகம். அதுக்கு அந்த லேடி, எனக்கு இதுல எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிளாக் மேஜிக்கை நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க. இப்ப அந்த மந்திரவாதி ஒரு போட்டோ வச்சு ஏதோ மந்திரத்தை படிச்சிட்டு இருக்காங்க. இவ வேற யாருமே இல்லை, இந்த படத்தோட ஹீரோ. இப்ப அந்த மந்திரவாதி அந்த லேடி கிட்ட, இப்ப அவ மனசுல நீ இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் அவ எனக்கு வேணும். அதுக்கு அந்த மந்திரவாதி, இதுக்கு கொஞ்சம் செலவாகும். இப்ப அந்த லேடி மந்திரவாதி கிட்ட அதிகமான காசை கொடுக்குறா. இப்ப சுடுகாடுல ஒரு பொணத்தை தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணத்தோட வாய்க்குள்ள ஒரு காடை வச்சு, இந்த காடை வச்சுதான் அந்த நபருக்கு அவங்க சூனியம் பண்ண போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட உள்ளாடைய வாங்கி அந்த பொணத்தோட மூஞ்சில தேய்ச்சி விடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட போட்டோ, முடி, அவன் உள்ளாடை எல்லாத்தையுமே ஒரு மந்திரத்தாலான பேப்பர்ல மடிச்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த மந்திரவாதி ஒரு சடங்கை பண்றாங்க. இப்ப அந்த சடங்கெல்லாம் அவங்க முடிச்சோன்னு அவங்க முன்னாடி நிறைய டெட் பாடி வந்து நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஆடு ரூபத்துல இருக்க ஒரு சாத்தான் அவங்க முன்னாடி வருது. அப்படியே படத்தோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு வரா. அதே சமயம் ஹீரோ ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே அந்யோன்யமா சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தலையாட்டு கறினா ரொம்ப பிடிக்கும். அதை சமைச்சு நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து வைக்கிறா. இதை பார்த்த ஹீரோ சந்தோஷத்துல அவகிட்ட, உன் சமையலை சாப்பிட்டு தான் எனக்கு உன் மேல லவ்வே வந்தது. அந்த டேஸ்ட் மாறாம செஞ்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் புகழ்றான். இன்னைக்கு நீங்க லீவ் போட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறா. இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை யார் பார்த்துப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லும் போது, அதுக்கு நம்ம ஹீரோ, இப்போதான் நம்ம கடனை கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிட்டு வரோம். நானும் லீவை போட்டு நீயும் உன் கடையை மூடிட்டேன்னா நமக்கு வருமானம் வராது, நம்ம சீக்கிரமும் கடனை அடைக்க முடியாதுன்னு சொல்றான். இவ 2 பேருமே சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குமா பைக்ல கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட, கல்யாணம் ஆளல இருந்து உங்க அப்பா அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, இப்போ என்ன கூட்டிட்டு போறீங்க, நான் அவங்களுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, நான் சீக்கிரமாவே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட் கிட்ட அவளோட தங்கச்சியும் அங்கிளும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்க வந்த பிறகு அவளை மீட் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. தங்கச்சிக்காரியும் அங்கிளும் ஹீரோ கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின், கல்யாணத்துல உங்க அப்பா அம்மா வராதனால என்னோட அங்கிளும் தங்கச்சியும் கோவத்துல இருக்காங்க. அதுக்காக என்னோட அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்க ரொம்ப ஏழைங்க, அதனால அவங்களால கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு. எனக்கு புரியுது, என்னோட அங்கிளும் சீக்கிரமா உங்களை புரிஞ்சுப்பாருன்னு சொல்றா. நமக்கு கல்யாணமாகி 6 மாசம் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்து உன் தங்கச்சியும் அங்கிளும் இப்படிதான் இருக்காங்க, எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவ ரெஸ்டாரண்ட்ல வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இவளோட ரெஸ்டாரண்ட்ல தலைக்கறி தான் ரொம்ப ஃபேமஸ். அதை சாப்பிடறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்க அந்த மந்திரவாதி அசிஸ்டன்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு சின்ன பையன் மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டேபிள்ல இருக்க ஆட்டு தலைக்கறி சடனா கண்ணு துறக்குது. இத பார்த்து அவ பயந்து போயிடுறான். அப்ப அவனுக்கு ஆடு கத்துற சத்தம் கேக்குது. இப்போ மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இந்த சத்தம் எங்க வருதுன்னு சொல்லி போயிட்டு இருக்கான். இப்போ கிச்சனுக்குள்ள வந்து அந்த சத்தம் அங்கதான் வந்துட்டு இருக்கு. இப்ப அங்க இருக்கிற பாத்திரத்துக்குள்ள இருந்து அந்த சத்தமே வருது. அப்படியே பயந்துகிட்டு அவன் கிட்ட போனா, இப்ப அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து உயிரோட ஆட்டு தலை வெளியே வந்து போகும். இத பார்த்து அந்த பையன் மிரண்டு போயிடுவான். இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறவர் அங்க வந்துடுறாரு. இவன் கத்துறத பார்த்துட்டு அந்த ஆள் பயந்துடுறான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா, இந்த பாத்திரத்துக்குள்ள உயிரோட ஆடு இருக்குன்னு சொல்றான். என்னது, ஆடு உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஆடு வந்துட்டு இருக்கு, இங்க வந்து பாருன்னு சொல்றான். அந்த சூனியக்காரி பண்ண அந்த பிளாக் மேஜிக் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை காட்ட ஆரம்பிக்குது நமக்கு தெரியுது. இப்போ கட் பண்ண நைட்ல ஹீரோயினோட வீட்டுக்குள்ள நெருப்பு பந்து மாதிரி ஒன்று போறதை காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் பெட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போகும்போது அந்த போர்வைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் ஏஞ்சி நிக்குது. ஆனா ஹீரோயினுக்கு யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி தோணுது. திரும்பி பார்க்கறா, அங்க யாருமே காணுங்க. இப்போ ரூம்ல இருந்து வெளியே வந்தா ஜன்னல் ஸ்கிரீன் பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அங்கிருந்து ஒரு பொண்ணு கீழே விழுது. டக்குன்னு அந்த டெட் பாடி கீழே விழுந்து ஹீரோயின் நோக்கி உருண்டு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்போதான் தூக்கத்துல இருந்து ஏஞ்சி உட்காரா. இதெல்லாமே அவளோட கனவுங்க. பார்த்தா அந்த உருவம் கபோர்டுக்கு மேலதான் உட்காந்துட்டு இருக்குங்க. டக்குன்னு பாஞ்சு ஹீரோயின் பக்கத்துல வரும். அவ கத்துன்னு கத்துறா. இப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு மூவி ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடியை காட்டினாங்க இல்லையா,
அந்த லேடி நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். என்ன இவ்வளவு நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்கறான். நீ அங்க போனாலே என்ன மறந்துடுற, உனக்காக இங்க ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அதை நீ மறந்துட்டியான்னு சொல்லி கேட்கறா. இப்ப நம்ம ஹீரோயினும் ரூமை விட்டு வெளியே வந்து இவ யார் கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்லி ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. பின்னாடியே வந்து அவளை கூப்பிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறா. இல்ல தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என்னோட மேனேஜர் தான் கால் பண்ணியிருந்தாரு, நாளைக்கு நான் வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போதானே வீட்டுக்கு வந்தீங்க, திருப்பியும் வெளியூர் போகணுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறா. என்னோட வேலையே இதுதான், இப்போ சம்பாதிச்சாதான் என்னோட கடனையை நான் அடைக்க முடியும். இதை சொல்லியே நம்ம ஹீரோயினை அவன் சமாதானப்படுத்திடுறான். இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவ எதையோ உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கா. உன்னோட அக்கா லஞ்சை அமுச்சு வச்சாலான்னு சொல்லி அங்கிள் கேட்கிறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வெளியே இருந்து உள்ள வரா. என்கிட்டே நீ விளையாடிட்டு இருக்கியா, ஏந்திரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ரோகோ சுக்குமோன்ற ஒரு விதமான ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இவங்க உடம்புல இருந்து ஆத்மா தனியா பிரிஞ்சு வெளியே வரும். இது மூலமா அவங்க நினைச்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறமா அவ அந்த பாக்ஸ்ல இருந்து ஏஞ்சி உட்காடுறா. எப்படி நீங்க இதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கறா. கத்து கொடுத்துக்கிட்டே வித்தியை காட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தங்கச்சிக்காரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பாடை வாங்குறா. இப்போ ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறா, யாருமே இல்லை. என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே நம்ம ரெஸ்டாரண்ட்ல யாருமே வரதில்லை. ஆரியோ வேற வெளியூருக்கு போயிருக்காரு. அதனால அந்தின் வீட்டில் தனியாகவும் ரொம்ப கவலையாகவும் இருக்கா. அதுக்கு தங்கச்சிக்காரி, நீ கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு நான் அக்கா கூட போய் தங்கிக்கிறேன்னு சொல்றா. இப்போ ஒரு லேடி கஸ்டமர் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராங்க. அந்த வேலை செய்றவங்க அவங்க கிட்ட போய் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்கறா. எங்க கடையில ஃபேமஸ் டிஷ்ஷான தலைக்கறியை சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்கறா. சரி எனக்கு அது ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பின்புறத்துல நம்ம ஹீரோயின் கெட்டு போன ஆட்டு தலையை அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டு இருக்கா. இப்போ சாப்பாடு ரெடி ஆனோன்னு நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து வைக்கிறா. இப்போ அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, இது எப்போல இருந்து நீங்க வித்துக்கிட்டு இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 6 மாசமா இந்த டிஷ்ஷை நான் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அவங்க கடையில கஸ்டமர்ஸ் யாருமே இல்லையேன்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு தான் ஏதோ கஸ்டமர்ஸ் யாருமே வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. தனியா உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க என் கூட உட்காந்து கம்பெனி குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த டேபிள்ல உட்காந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவங்க கிட்ட, உங்களை நான் இது வரைக்கும் இங்க பார்த்தவே இல்லையே, உங்க கடையோட ஃபேமஸ் டிஷ்ஷை பத்தி கேள்விப்பட்டேன், அதை சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோயின், கையில சாப்பிடுங்க இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றா. இப்போ அவங்க கையில் இருக்க நெயில் பாலிஷை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க, ஏன் நீங்கள் நெயில் பாலிஷ்லாம் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோ என்கிட்ட ஒன்று இருக்குது, இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த நெயில் பாலிஷை விட்ட கொடுக்குறாங்க. எனக்கு வேணாங்க, இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கிஃப்ட்லாம் வாங்குறது இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்றா. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மொபைலில் ஒரு மெசேஜ் வருது. இப்போ அந்த சாப்பாட்டுக்கான காசை நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப அதிகமான காசை கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் எக்ஸ்ட்ரா காசை அவங்க கிட்ட கொடுத்துட்றா. பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு, எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஆளு மார்க்கெட்ல இருந்து பொருள்லாம் வாங்கிட்டு வரும்போது ஹீரோ ஒரு லேடி கூட நின்று பேசிட்டு இருக்கதை அவன் பார்த்துடுறான். அன்னைக்கு நைட்டு தங்கச்சிக்காரி ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கா. இப்போ ஹீரோயின் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்ட தங்கச்சி கிட்ட, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க, அவங்க போட்டிருந்த நெயில் பாலிஷ் ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ தங்கச்சிக்காரி ஹீரோயின் கிட்ட, வர வர நிறைய பேர் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றானுங்க, இவனை பாரு, இவன் பார்க்கவே நல்லா இல்லை, இவன் பொண்டாட்டி ஏமாத்திட்டு நிறைய பேர் கூட அஃபேர்ல இருக்கான்னு சொல்லி காட்டுறா. உன் புருஷன் மட்டும் உன்னை ஏமாத்தினா நான் அவனை துண்டு துண்டா வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பரல்ல ஏதோ சத்தம் கேட்குது. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்டூலை போட்டு மேலே போய் செக் பண்ணி பார்க்கறா. மேலே ரொம்ப இருட்டா இருக்கறனால அவளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஹீரோயின் தங்கச்சி கிட்ட டார்ச் லைட் கொண்டு வான்னு சொல்றா. இவளும் டார்ச் லைட் கொண்டு வந்து ஆன் பண்ணா சரியா ஆன் ஆக மாட்டேங்குது. பார்த்தா அந்த உருவம் பரனுக்கு மேலே இவங்களை எட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ டார்ச் லைட் எடுத்து மேலே போய் சுத்தியும் முத்தியும் செக் பண்ணி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. இப்போ அவன் இறங்கும் போது அந்த பொண்ணு அங்கதான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. நைட்ல தூங்க போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த பரன் மேல வந்த சத்தத்தை நினைச்சே பயந்துட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தங்கச்சிக்காரி அவளை சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது காலுக்கிட்ட ஏதோ ஊர்ந்து போற மாதிரி இருக்கு. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி போர்வையை விலக்கி பார்த்தா பெட்டு கீழே இறங்கி ஏதோ போற மாதிரி இருக்கு. இப்போ பெட்டு கீழே என்னதான் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஹீரோயின் தங்கச்சி பேய் மாதிரி தொங்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவ மிரண்டு போய் கத்த ஆரம்பிக்கிறா. தங்கச்சிக்காரி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா பாம்புன்னு சொல்றா. இப்போ அவள் செக் பண்ணி பார்த்தா அங்கே பாம்பெல்லாம் எதுவுமே இல்லை. அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடுறா. அடுத்த நாள் வழக்கம் போல ரெஸ்டாரண்ட்ஸ்ல கஸ்டமர்ஸ் யாருமே வரலங்க. வேஸ்டான ஃபுட் எல்லாம் அந்த இருக்க குழிக்குள்ள அவ கொட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற பையன், நான் ஆரியோவை ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்ன கனவா காண்டிட்டு இருக்க, அவன் வெளியூர் போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. நான் அவனை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இதோ ப்ரூஃபை காட்டுறேன்னு சொல்லி மொபைல் எடுத்து போட்டோவை காட்டுறான். அப்போ இவங்க பேசுறத நம்ம ஹீரோயினும் கேட்டுடுறா.
இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது போட்டோ எடுத்து காட்டினா இவன் மூஞ்சி தான் தெரியுது, அவனோட மூஞ்சி தெரியல. உன்னோட போட்டோ எடுத்து காட்டிட்டு அவனோட போட்டோன்னு சொல்ற பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின், நீ வேற யாரையோ பார்த்துட்டு அவர்னு சொல்லிட்டு இருக்க, அவர் வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ நைட்ல நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது யாரோ வீட்டு பெல்ல அடிக்கிறாங்க. ஹீரோ தான் வந்துட்டான்னு சொல்லி ஓடி வந்து கதவை திறக்கிறா. பார்த்தா அங்கிள், தங்கச்சி, ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்காக இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. நீ இன்னைக்கு வீட்டுல தனியா இருக்க, அதனால நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இப்போ வீட்டுக்குள்ள வந்து இவங்க ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் கேமை விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு அவங்க அங்கிள் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு தீய சக்தியும் வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே ஏதோ மந்திர கட்டு போடுறாரு. இப்போ வீட்டுக்குள்ள வந்து 12க்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறாரு. இப்போ வெளிச்சத்துக்காக லைட்டரை எரிய வச்சு தேடிட்டு இருக்காரு. அப்போ சடனா லைட்டர் அணைஞ்சிடுது. அப்போ அந்த லைட்டரை எரிய வச்சுட்டு பார்த்தா ஆடு உருவத்தில் இருக்க அந்த சாத்தான அவர் பார்த்துடுறாரு. அப்படி பயந்து பின்னாடி போகும்போது மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தனால அவர் முதுகுல சரியான அடி. அதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாருமே பயந்து போய் அங்கிளை உட்கார வைக்க ட்ரை பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஏற்கனவே ஹீரோக்கு அங்கிளை பிடிக்காது, இதெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ தங்கிக்கிட்டே, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் இல்ல, உங்களுக்காக உங்க வைஃப் வீட்டுல காத்துட்டு இருப்பான்னு உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்கிறா. நானும் தான் நினைக்கிறேன், வீட்டுக்கு வந்தா என் பொண்டாட்டி என்ன வரவேற்கணும், அவ பார்க்க அழகா இருக்கணும், வந்து பார்த்தா வீடு ஒரே குப்பையா இருக்கு, உன்னோட மூஞ்சிய பாரு அப்படியே சுருக்க விழுந்திருக்கு, இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேன்னா இவ்வளவு நாளா நீங்க எங்க தாங்க இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கிறா. உனக்கு என்னதான் வேணும், நான் ஒரு ரிமோட் ஏரியால இருந்தேன், அங்கே சிக்னலே இல்லை, அதனால உன்னை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல, நீ என்னடானா என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லி கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவன் குளிக்கிறதுக்காக சுடி தண்ணி எடுத்துட்டு போறா. அப்போ பாத்ரூம்ல அவன் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் கேட்கறா. இப்போ கதவை திறந்து வெளியே வரும்போது யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, நான் கஸ்டமர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், நீ என்ன ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்போ அவளை மோந்து பார்த்துட்டு, ஓ மேலதான் வேர்வை ஸ்மெல் அடிக்குது, நீ தான் போய் முதல்ல குளிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் குளிக்க போகும்போது அவளோட மோதிரத்தை கட்டி வைக்கிறா. அப்போ அந்த மோதிரம் கீழே விழுந்துருது. அப்போ ஷாம்பு பாட்டில் விழுந்து அதுல ஷாம்பு சில்லது கொட்டிடுது. இப்போ டப்ல உட்காந்து அவ நெய் பாலிஷை அழிச்சிட்டு இருக்கா. அப்போ அவ பக்கத்துல அந்த பொணம் உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்படி அந்த நெயில் பாலிஷ் அவ எடுத்துட்டு இருக்கும் போது அவன் நகமே பிஞ்சு வெளியே வந்துடுது. அந்த வழியில அவ கதறா. இப்ப பாத்ரூம் விட்டு வெளியே போலான்னு பார்த்தா ஷாம்பு மேல காலை வச்சு கீழே விழுந்துடுறா. இப்ப மேல வச்சிருந்த கத்திரிக்கோல் கீழே விழுந்து அவன் மேல குத்த வருது. ஜஸ்ட் மிஸ் அதுல இருந்து அவ தப்பிச்சிடுறா. இப்போ நைட்ல நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவன் போன்ல ஒரு கால் வருது. இப்போ ஹீரோயின் எடுத்து அட்டன் பண்ணா அங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ போனும் கட் ஆயிடுது. திருப்பி போனை வச்சுட்டு அங்கேருந்து போகும்போது திருப்பி வீடியோ கால் வருது. இப்போ அதை எடுத்து அட்டன் பண்ணி பாக்குறா. போர்வையை போத்திக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஓடி வர மாதிரி தெரியுது. அப்படியே அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. இப்போ அந்த போனை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து, என் போனை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறான். இப்போ காலையில நம்ம ஹீரோட பேக்ல இருந்து துணி எடுக்கும் போது ஒரு நெயில் பாலிஷ் வந்து கீழே விழுது. இப்போ ஹீரோ கிட்ட போயிட்டு இது யாரோட நெயில் பாலிஷ்னு சொல்லி கேட்கிறா. பயப்புள்ள அவ கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஃபேஸ் வாஷ் பண்ண போறான். ஆனாலும் அவ விடாப்புடியா இது யாரோடது, இதே உங்க பேக்ல லிப் பாம் இருந்ததா அது உங்களோடதுன்னு சொல்லி நான் நம்பி இருப்பேன், இந்த நெயில் பாலிஷ் உங்க பேக்குக்குள்ள எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கூலா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அவளை விடாம உங்களுக்கு எப்படி தெரியாம இது உங்க பேக்குக்குள்ள வந்ததுன்னு சொல்லி கேட்கறா. இப்ப என்ன நீ என்ன சந்தேகப்படுறியா? ஆனா அவன் ஹீரோயினை பைத்தியக்காரி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றான். நீ என்னடானா மேல சீலிங்ல சத்தம் வருதுன்ற, கையில நகம் தானா பிச்சிட்டு வருதுன்னு சொல்ற, நீ என்னடானா என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கறான். நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாதுன்னு சொல்லி கத்துறா. என்னோட அங்கிள் உன்னை பத்தி இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உண்மைதான் போல, உன்னோட அங்கிளை நீ நம்புறேன்னா போ அவர்கிட்டயே போயிடு. யார் உன்னோட புருஷன், நானா உங்க அங்கிளா? நீ டாபிக்கை சேஞ்ச் பண்ணாத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுன்றா. இது யாரோடன்னு சொல்லி கத்தி கேட்டா இது என்னோடதுன்னு சொல்றான். அப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வீட்டோட பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. கடைக்கு வந்த அந்த லேடி வந்திருக்காங்க. டக்குன்னு அவங்க ஹீரோவை பார்த்து, ஆரியோ நல்லா இருக்கியா, பேய் பார்த்த மாதிரி என்ன பயந்து போய் நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் அவனை பார்த்து, கெஸ்ட் வந்திருக்காங்க வந்து உட்காருன்னு சொல்றா. என்ன விஷயம், வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அதுக்கு அந்த லேடி, நானும் ஆரியும் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அவன் மட்டும் என் கூட இல்லைன்னா என்னோட வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்கும். அந்த லேடி பேச பேச நம்ம ஹீரோ பதறிட்டு இருக்கான். டக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தவங்க, நாங்க 2 பேரும் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோ நிம்மதியாகிறான். என் பிசினஸ் ரன் பண்றதுக்கு ஆரியோ தான் லோன் வாங்கி கொடுத்தாரு, இப்ப அது நல்லா போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி அவருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கையில இருக்க நெயில் பாலிஷை பார்த்துட்டு, நீங்களும் ஒரு புது நெயில் பாலிஷை வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இதை நான் வாங்கலன்னு சொல்றா.
அவரோட கஸ்டமருக்காக அவர் அதை வாங்கியிருப்பாரு. அவரோட ஜென்டில்மேன், அவரை மாதிரி உங்களுக்கு புருஷன் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லி இவனை புகழ்றா. அதுக்கப்புறமா அந்த லேடி போன பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறா. நிறைய பேர் உங்களை பத்தி தப்பா சொன்னாங்க, அதான் உங்க மேல நான் சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்காக நான் ரொம்ப இன்னோசென்ட்ன்ற மாதிரி அவ ஹீரோயினை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஃபேமிலிக்காக நான் நைட்டும் பகலுமா உழைக்கிறேன், ஆனா உன்னோட அங்கிள் என்னை இது வரைக்கும் மதிச்சதே இல்ல, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றா. இனிமேட்டு நீ என்ன சந்தேகப்படாம இருந்தா போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அப்ப அவளை திரும்பி பாக்குறா. அவ மூஞ்சி ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. இவ கண்ணுக்கு இவ இப்படி தெரியறா போல. இப்போ ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவ அந்த லேடி, உன்னால தாண்டா ஓனருக்கும் அவன் ஹஸ்பண்டுக்கும் சண்டை, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்காதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அங்க வந்து எனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறான். இப்படி அவன் உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கிள் அங்க வராரு. வீக்கெண்ட்லயும் உன்னை பார்க்க முடியாது, இங்க உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் தலைக்கறியை கொண்டு வந்துடுறா. ஹீரோயின் கிட்ட அங்கிள் ஹேஷ்டே கொண்டு வாமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவன் அந்த கறியை எடுத்து சாப்பிட்றான். அவனுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. அப்போ அங்கிள் அவன்கிட்ட அவனோட வேலையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவரோட லைட்டர் கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்காக குனிகிறாரு. இப்போ டேபிள் கடியிலேருந்து பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பொணம் நின்றுட்டு இருக்கு. இப்போ மேலே வந்து பார்த்தா நிறைய பொணம் அவன் பின்னாடி நின்றுட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அவருக்காக காஃபி கொண்டு வரா. கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி காஃபியை குடிக்காம அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்த அங்கிள் ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. அதுலேருந்து ஒரு பேப்பரை மட்டும் கிழிச்சு எடுத்துக்கிறாரு. இப்போ கட் பண்ணா நமக்கு அந்த மந்திரவாதியை கட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை யாரோ சூனியம் பண்ணாங்க இல்லையா, அந்த லேடி வேற யாருமே இல்லை. கடைக்கும் வீட்டுக்கு வந்தாலே அந்த லேடி தான். இப்போ அவங்க அந்த மந்திரவாதி லேடி கிட்ட நீங்க பண்ணி கொடுத்த அந்த பிளாக் மேஜிக் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மந்திரவாதி, இந்த பிளாக் மேஜிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நீ தான் இந்த சடங்கை எடுத்து பண்ணணும், இதை பண்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப அந்த லேடி நைட்ல நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட தலைமுடியும் அவளோட உள்ளாடையும் எடுத்துட்டு போறா. இப்ப அந்த லேடி அந்த பிளாக் மேஜிக்கை பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ ஏஞ்சி உட்காந்து மொபைல் எடுத்துட்டு எங்கேயோ வெளியே போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஏஞ்சி ஹீரோ எங்கன்னு சொல்லி வீட்டு ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு உருவம் தெரியதை பார்த்து பயந்துடுறா. இப்போ திரும்பி பார்த்தா நிறைய பொணமோ இந்த ஆடு உருவத்துல இருக்க அந்த சாத்தான அங்க நின்றுட்டு இருக்கு. பலரி அடிச்சுட்டு கீழே விழுறா. ஏஞ்சி பார்த்தா அவ ஒரு சுடுகாட்டுல இருக்கா. இப்போ ஹீரோ அங்க இருக்க கல்லறையில தலையை வச்சு முட்டிட்டு இருக்கான். அப்படியே அவனோட மூஞ்சிரான கொடூரமா மாறுது. இதெல்லாம் பார்த்தா அவ அலறா. அந்த சாத்தான் அங்க வந்து அவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கு. அப்படியே அலறி அடிச்சுட்டு அவ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. இப்ப வீடு ஃபுல்லாவே அவனை தேடி பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோவை காணோம். இப்ப அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு வந்து என் புருஷன் இங்க வந்தாரான்னு சொல்லி கேட்கிறா. அவன் இன்னும் ஆபீஸ்க்கே வரலன்னு சொல்றாரு. இல்லன்னா அவனோட இன்னொரு பொண்டாட்டி அவன் பார்க்க போயிருப்பான்னு சொல்லி கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப வெளியே வந்த நம்ம ஹீரோயின் அந்த வேலை செய்யறவன் அவனோட ஐடி கார்டுல இருக்க அட்ரஸ்ல போய் பார்க்கலாம்னு சொல்றான். இப்ப இவங்க எல்லாருமே அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி போறாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுல அங்கிளும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. உன்னோட அக்கா ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கா, அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து தேடின பிறகு அவருக்கு அந்த பிளாக் மேஜிக் பண்ண பொருள் எல்லாம் கிடைச்சிருது. அங்கிள் தங்கச்சிக்காரி கிட்ட வீட்டில் இருக்கிற எல்லா கதவையும் ஸ்கிரீனையும் மூட சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரு ரோபோ சுக்குமோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது அந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்ப அவர் ஏஞ்சி பார்த்தா ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சிக்காரி அவர் பக்கத்துலதான் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. இப்போ பரன்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இப்ப அவர் அங்கேயே விட்டுட்டு அவர் மேல வந்து செக் பண்ணும்போது டக்குன்னு ஆட்டோட தலை வெளியே வரதை பார்த்துட்டு அவ பயந்துடுறா. இப்ப கட் பண்ணா அவங்க அங்கிளை கட்டுறாங்க. ஒரு பொணத்துக்கு மேலதான் படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த மந்திரவாதி மந்திரத்தை போட்டு அவர் அங்கேயே தீட்டு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டா. அவர் அமரா அமரான்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு ஓடி வந்து அவரை எழுப்பிடுறா. பார்த்தா அவர் உடம்பு ஃபுல்லா மண்ணா இருக்கு. அங்கிள் உங்களுக்கு ஒன்னும் இல்லையோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்ப அங்கிள் கிட்ட பரன்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்றா. இப்ப இவங்க 2 பேரும் அங்க வந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. வாமா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவளை கீழே இழுக்குது. இப்போ இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வெளியே ஓடி வந்துடுறாங்க. முதல்ல உன்னோட அக்காவுக்கு கால் பண்ணி இந்த வீட்டுக்கு வராது ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்லு, நீ வீட்டுக்கு போ, நான் மார்க்கெட் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாரு. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க வேலை செய்யறவங்களும் ஹீரோவை தேடிக்கிட்டு அவங்க ஐடி கார்டு இருக்கிற அட்ரஸ்ல அவங்க வந்திருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது ஐடியில கொடுத்துருக்க அட்ரஸ் ஃபேக்குன்னு. அப்போ மரத்துல ஏதோ ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கு முதுகு பின்னாடியில இருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு இவங்க 2 பேர் ஓடிடுறாங்க. டிரைவரா அதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறான். ஹீரோயின் ஹெட் ஆபீஸ்க்கே வந்துட்டு இங்கதான் வேலை செய்யறான்னு சொல்லி விசாரிச்சு கேட்கிறா. இங்க வேலை செய்யல, வேற பிரான்ச்ல ஒர்க் பண்றான்னு அவங்க சொல்றாங்க. நான் அவரோட கஸ்டமர் தான், நாளைக்கு கடைசி லோனுக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டணும், அவரை தேடி தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றா. இதுக்கு அவங்க நான் அவரோட அட்ரஸ் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த லேடி டேபிள்ல இருக்க ஸ்நாக்ஸை பார்த்துட்டு இப்ப அந்த ஸ்நாக்ஸ் கடைக்கு அவ வரா. இந்த ஸ்நாக்ஸ் தான் அடிக்கடி நம்ம ஹீரோயினுக்கு அவன் வாங்கிட்டு வருவான். இப்ப அந்த கடைக்கு வந்து நம்ம ஹீரோவை பத்தி அவ விசாரிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த லேடியை கூட்டிட்டு கார்ல வந்து
இறங்குறான். இப்போ வேலை செய்யறவன் நம்ம ஹீரோயின்ட்ட ஃபோர்க்கை கொடுத்து அவனை குத்தி கொல்லுங்கன்றான். இப்போ ஃபோர்க்கை கொண்டு வந்துட்டு என்ன ஏமாத்திட்டியாடான்னு சொல்லி அவனை குத்திடுறா. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட போனை கொடுத்து இதை ரெக்கார்ட் பண்ண சொல்றான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஏமாத்துக்காரான்னு சொல்லி கத்திக்கிட்டே வரா. அதுக்குள்ள அந்த லேடி நம்ம ஹீரோவை பார்த்து எந்த பிரச்சனையும் வேணா கார் எடுங்க, சீக்கிரமா நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி இவங்க 2 பேர் கார்ல உட்காந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. துரோகம் பண்ணதை நினைச்சு நம்ம ஹீரோயின் கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ வேலை செய்யறவங்க நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவங்க அங்கிள் வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மனசொடைஞ்சு போய் பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா. ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி அந்த கறியை சாப்பிட்றதுக்காக வந்திருப்பான். இவ்வளோ டேஸ்டியா நான் எங்கேயுமே சாப்பிடலன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. கடையில கஸ்டமர்ஸ் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க கடை ரொம்ப பெருசாவும் பிஸியாவும் ஆயிடும், நீங்க செஞ்ச இந்த டிஷ் தான் மெயின் அட்ராக்ஷனாவே இருக்கும்னு சொல்றான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு நான் லோன் கொடுத்து பிசினஸ் மட்டும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கல, நீங்க எனக்கு வாழ்க்கை துணையா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு அவ அழுதுட்டு இருக்கா. இப்போ தங்கச்சிக்காரி அங்க வந்து அவளை சமாதானப்படுத்துறா. இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி பிரெக்னன்சி கிட்ட காட்டுறா. இப்போ நைட்ல அங்கிள் ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு பெரிய பிளாக் மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஹீரோவை வசீகரம் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவகிட்ட போயிட்டான். இப்போ அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் அவங்க அங்கிள் கிட்ட என் குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொல்றா. நீ பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன்னு அங்கிள் சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் காலையில ரெஸ்டாரண்ட்ல அந்த வேலை செய்யறவங்க ஹீரோட கதையை நம்ம சோசியல் மீடியால போட்டா நமக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஆட்டு தலையை அந்த குப்பையில போட்டுட்டு அவ கிளம்பி வரும்போது இப்போ உள்ள இருந்து யாரோ அந்த ஆட்டு தலையை வெளியே தூக்கி போடுறாங்க. இதை பார்த்து பயந்து போய் அவ யாந்தோவை கூப்பிடுறா. அந்த தலையை அந்த குழிக்குள்ள போட்டா யாரோ அந்த தலையை அங்க இருந்து வெளியே தூக்கி போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சரியா தூக்கி போட்டிருக்க மாட்டா, அது கீழே விழுந்திருக்கோன்னு சொல்றான். அந்த தலையை கொண்டு போய் அவன் அங்க போட்டுட்டு அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு அவனை பிடிச்சி அந்த குழிக்குள்ள இழுக்குது. அதுக்குள்ள லிலின் அவனை காப்பாத்திடுறா. இப்ப அந்த குழிக்குள்ள இருந்து நிறைய ஆடுங்க வெளியே வருது. இப்படியே அந்த சாத்தான் அந்த குழிக்குள்ள ஏந்திரிக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட் குள்ள வந்து கதவை முடிக்கிறாங்க. அந்த ஆடுங்க அந்த ரெஸ்டாரண்ட் குள்ளேயே வந்துருதுங்க. இப்போ லிலின் பயந்து போய் கிச்சனுக்குள்ள ஓடிடுறா. அவனோட கதவு தானா ஓப்பன் ஆகி இந்த லிலினை அதுக்குள்ள இழுத்துக்குது. ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. இப்ப அவ அலற சத்தத்தை கேட்டு யாந்தோ அங்க வந்து பாக்குறான். தானா கீழே நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. இப்ப அந்த அவனோட ஹீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்படியே அந்த அவனோட கதவை ஓபன் பண்ணி அவளை வெளியே கூட்டிட்டு ஓடி வந்துடுறான். இப்ப கட் பண்ணா ஹீரோயினா அவன் தங்கச்சியும் கட்டுறாங்க. இப்ப தங்கச்சிக்காரி அக்கா கிட்ட நீ தைரியமா இரு, அங்கிள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு, பிளாக் மேஜிக்கை அழிக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் இறங்கும் போது நீ கடவுள்கிட்ட எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றா. இப்ப அங்கிள் தங்கச்சிக்காரியை கூப்பிட்டு ரோகோ சுகமோ முன்னாடியை விட இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, நீ என்னையே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க இப்போ சடங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அந்த சவப்பட்டிக்குள்ள படுத்துட்டு ரோகோ சுகமோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த தங்கச்சிக்காரி டைரக்டா அந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு அந்த லிந்திக் சூனியத்தை பண்ணணும்னு சொல்றா. இந்த மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஒருத்தியோட ஹஸ்பண்டை வசீகரம் பண்ணணும்னு சொல்றா. பேர் என்னன்னு கேட்டா யாந்தோன்னு சொல்றா. இந்த பக்கம் அந்த அங்கிள் சுடுகாடுக்கு வந்து ஹீரோ மேல பண்ணி வச்சு அந்த சூனியத்தை அவர் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த மந்திரவாதி அங்க வந்துடுறா. உன்னை நான் முன்னாடியே வான் பண்ணிட்டேன், உன்கிட்ட இருக்க அந்த மந்திர திறமை எல்லாம் என்ன ஒன்னும் பண்ணாது, எங்க நீ அந்த மந்திர பொருள் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அங்கிள் கேட்கிறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிடுறா. இப்ப அந்த அங்கிள் ஏதோ மந்திரத்தை படிச்சிட்டு இருக்காரு. இந்த சூனியக்காரி முன்னாடி இவரோட பவர் எல்லாம் ஜுஜுபி போல அப்படியே அவர் அங்கிருந்து தூக்கி போட்டுறா. இப்ப இந்த பக்கம் இவங்க 2 பேர் படுத்துட்டு இருந்த அந்த சவப்பட்டி அந்த இடத்துல பறக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கதறிட்டு இருக்கா. ஆல்ரெடி அந்த தங்கச்சிக்காரி அங்க மாட்டிக்கிறா. அந்த மந்திரவாதி அந்த அங்கிள் அங்கேயே போட்டு தள்ளிடுறா. தங்கச்சிக்காரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து போயிடுறா. இப்ப அந்த அங்கிள் இறந்து போன பிறகு அவரோட சவப்பட்டி கீழே வந்து விழுது. அத்தா அவர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாரு. தங்கச்சிக்காரியால ரொம்ப தூரம் ஓட முடியல. இந்த அசிஸ்டன்ட் ஓடி வந்து அவளை அடிச்சே கொன்னுடுறான். இதுக்கப்புறமா தங்கச்சிக்காரியோட சவப்பட்டியும் கீழே வந்து விழுது. பார்த்தா அவளும் ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறா. அங்கிளும் தங்கச்சி இறந்து போனதை பார்த்து நம்ம ஹீரோயின் கதறி அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள் அவங்கள புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கோவத்துல அவளோட கல்யாண போட்டோவை தூக்கி போட்டு உடைச்சிடுறா. ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் இது என்னோட அங்கிள் என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு, பிளாக் மேஜிக்கை எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்றா. இப்ப இவங்க எல்லாருமே அந்த மந்திரவாதியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அந்த மந்திரவாதியை பார்த்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த மந்திரவாதி அந்த மலையில இருந்து குதிச்சிடுறா. இப்ப வந்து செக் பண்ணா அங்க அவளை காணோம். அப்படியே பின்னாடி வந்து நின்னுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ண இவங்க 3 பேரையும் பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்கா. இப்போ ஹீரோயின் அந்த மந்திரவாதியை பார்த்து என்னோட அங்கிளையும் தங்கச்சியும் நீ கொன்னுட்ட, என்னோட விஷயத்துல யார் மூக்க நினைச்சாலும் அவங்க இறந்துதான் போவாங்கன்னு சொல்றா. இப்போ யாந்தோ லைட்டரை வச்சு அந்த கயிறை அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்க கூடாது, என்கிட்ட காசை கொடுத்து யார் பண்ண சொன்னாங்களோ நீ அவங்க கிட்ட தான் இதெல்லாம் போய் கேட்கணும், உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடிஞ்சா அவளை போய் பாருன்னு சொல்லிட்டு அவளோட அட்ரஸ் அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்களோட ஆளை கூப்பிட்டு இவங்களோட கதையை முடிக்க சொல்றாங்க. இப்ப அப்படியே அவன் கத்தி எடுத்துட்டு உள்ள வந்தா
இப்போ ஹீரோயின் பின்னாடியே வந்து கல்லை எடுத்து அவன் மண்டையில அடிச்சு அவனை மட்டையாக்கிடுறா. இப்போ ஹீரோயின் அவங்க கிட்ட நான் அந்த லேடியோட வீட்டுக்கு போறேன், இந்த பிளாக் மேஜிக் பண்ண அந்த பொருளை நீங்க 2 பேரும் தேடுங்கன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கும் வந்துடுறா. வந்து பார்த்தா ஹீரோ அவன் தலையை தரையில முட்டிக்கிட்டு இருக்கான். அவனை எவ்வளவு தடுத்து பாக்குறான், ஆனா முடியல. இப்போ அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வரா. இப்போ கட் பண்ணா லின்ட்ரிக்கும் யாந்தோவை காட்டுறாங்க. இப்போ சுடுகாடுல அந்த புதைச்சி வச்ச அந்த பிளாக் மேஜிக் அவங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேடு கெட்ட வேலையை செய்யறது நிப்பாட்டுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. யாரு கேடு கெட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, இந்த ஆளை நான் ரொம்ப வெறுக்கிறேன், இவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனா அவன் உன்னதான் தேர்ந்தெடுத்தான், நீ என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ட, என்னோட அங்கிள் என்னோட தங்கச்சி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதை சொல்லி நம்ம ஹீரோயின் அவளை கத்திட்டு இருக்கும் போது இப்ப அந்த லேடி கை தட்டினோன்னு ஹீரோ நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். எப்படியோ அவ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இப்ப அந்த லேடி அடிக்கிறதுக்காக ஏஞ்சி வரும்போது அந்த லேடி டக்குன்னு கை தட்டினோன்னு ஹீரோயினும் அவளோட கண்ட்ரோலுக்கு போயிடுறா. பார்த்தா அவளோட கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு. இப்போ ஹீரோவை அவ கண்ட்ரோல்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறா. இப்போ ஹீரோயின் கிட்ட உன்னோட புருஷனை போய் நீ கொல்லுன்னு சொல்றா. இப்போ ஹீரோயின் கையில வச்சுட்டு இருந்த அந்த ஷார்ப்பான பொருள் எடுத்து ஹீரோவை குத்திட்டு இருக்கா. இப்போ ஒரு கட்டத்துல ஹீரோயும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு இவங்க 2 பேரையும் மாறி மாறி சண்டை போட வைக்கிறா. இப்போ இந்த பக்கம் யாந்தோ லின்ட்ரிக்கும் ஹீரோக்கு பண்ணி வச்சிருந்த அந்த சூனிய பொருள் எல்லாம் கிடைச்சிருது. இப்போ அங்க இருக்கிற நெருப்புல அதை எரிய வைக்கலான்னு பார்த்தா நெருப்பு அரைஞ்சிருது. இப்போ அவங்க கையில வச்சிருந்த அந்த லைட்டரை வச்சு அதை எரிய வச்சிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு பண்ணியிருந்த அந்த பிளாக் மேஜிக் போயிடுது. இதெல்லாம் பார்த்து அந்த லேடி கத்துன்னு கத்துறா. திருப்பி அந்த பிளாக் மேஜிக் பண்றதுக்காக அவ கையில அந்த மந்திர கார்டு இருக்கு. இப்போ ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட முடிய அவ வெட்டுறா. இப்போ அந்த லேடி கிட்ட நம்ம ஹீரோயின் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், வயிற்றுல ஆரியோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றா. என் குடும்பத்தை காப்பாத்த நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி கெஞ்சுறா. இதெல்லாம் கேட்டு அந்த லேடி ஷாக் ஆயிடுறா. இந்த லேடி கோவப்பட்டு நம்ம ஹீரோவை குத்த போகும்போது இப்ப மேல இருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்து அப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுகுறான். அம்மா அப்பாக்கு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி அழுகுறான். இப்ப அந்த லேடி நம்ம ஹீரோயினை பார்த்து எங்களுக்கு கல்யாணமாயி 7 வருஷம் ஆகுது, என்னோட பையனுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணேன், அவன் அப்பா இல்லாம அவன் வளரக்கூடாது, அதனாலதான் இந்த பிளாக் மேஜிக் உன் மேல நான் பண்ணேன், நீ தான் என்னோட வாழ்க்கையை அழிச்சேன்னு நான் நினைச்சேன், ஆனா நம்ம 2 பேரோட வாழ்க்கையை இவன் அழிச்சிருக்கான். இதை கேட்டா நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா நமக்கு பேங்கை காட்டுறாங்க. இப்ப அந்த ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு இருக்க லேடிக்கு ஒரு கிஃப்ட் வருது. இந்த பாக்ஸுக்கு மேல ஒரு மெசேஜ் ஒன்னு எழுதி இருக்கு. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு ஒன்னா போகலான்னு சொல்லி எழுதி இருக்கு. இப்போ ஹோட்டல்ல ஹீரோ வேறோட பொண்ணு கூட இருக்கான். இப்ப அந்த மந்திரவாதி கிட்ட ஒரு லேடி வந்து ஒரு ஆளோட கதையை முடிக்கிறதுக்கான பிளாக் மேஜிக்கை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ ரூம்ல அந்த லேடி ரெடி ஆகி நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது அது சாத்தானா மாறி அது ஹீரோவோட கதையே முடிச்சிருது. அந்த லேடி ரெடி ஆகி வெளியே வந்து பார்த்தா ஹீரோ கொடூரமா இறந்து போய் கிடக்கிறத பார்த்து கதறிட்டு இருக்கா. ஹீரோட கதையை முடிக்க சொன்னது வேற யாருமே இல்ல, அந்த பேங்க்ல வேலை செய்யற அந்த லேடி தான். ஆக்சுவலா ஹீரோ இவளையும் ஏமாத்தி இருக்கான். இப்ப படத்தோட எண்டிங்ல நம்ம ஹீரோயின் அவ குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.